வெல்கம் டு அவர் சேனல் ஃபன் டாக் ஜோன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாடி பில்டிங் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டையே கட்டி ஆண்ட ஒரு ராஜாவை பற்றி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ரானி கோல்மன் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் தான். ஸோ இவரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரானி கோல்மன் அப்படிங்கிற இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா May 13, 1964 லூசியானா நகரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் பிறந்திருக்காரு. இவர் பிறந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வளர்ந்துருக்காரு. அப்பா இல்லாமல் வளர்ந்துருக்காரு. அப்பா இவர் சின்ன வயசாக இருக்கும் போதே இவரை அவங்க அம்மாவை விட்டுட்டு போயிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க அம்மா இவரை ரொம்ப படிக்க வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரானி கோல்மன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுட்பால் மேலே ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு. இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராம்பிளிங் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ஹையர் ஸ்டடீஸ்க்காக இவர் போகிறாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய பாடி பில்டிங் கரியர் அப்படிங்கிறது அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. 25 வயசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு. ஸோ அந்த ஒரு ஜிம்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பாடி பில்டிங் கரியர் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ரானி கோல்மனுக்கு. இவருடைய ஃப்ரெண்டு நேம் பிரியன் டாப்சன் அப்படிங்கிற அவருடைய ஜிம்மில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவர் ஜிம்மில் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னாக்கா, இவர் போலீஸ்மேனாக இருந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு போலீஸ்க்கான ஒரு பாடி பில்டிங் இருக்கணும், ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஒரு ஜிம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் போக போக அந்த ஒரு ஜிம்மில் இன்ட்ரெஸ்ட்டு ரொம்பவே அதிகமான ரானி கோல்மன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் வேலையே விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதன் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டெக்ஸாஸ் அப்படிங்கிற ஒரு காம்படிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1990 வந்து பார்த்தீங்கன்னாக்கா வின் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 1998 இருந்து 2005 வரைக்கும் நடந்த மிஸ்டர் ஒலிம்பியா காம்படிஷன் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னராக மாறியிருக்காரு. கண்டினியூஸாக 8 வருஷம் மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் அடித்த ஒரே பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் ரானி கோல்மன் மட்டும்தான் இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. அண்ட் இவருடைய பாடி பில்டிங் கரியருடைய ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஒலிம்பியா வின்னராக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் டெக்ஸாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 முறையும் மிஸ்டர் யூனிவர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1991 வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 2010 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நேஷ்னல் ஃபிட்னஸ் அண்ட் பாடி பில்டிங் ஃபெடரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவரை ஹால் ஆஃப் ஃபேமாக வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாடி பில்டிங்கில் ஏற்பட்ட இன்ஜுரிஸ் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்போது நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரானி கோல்மன் அவர் இருக்கார். ரொம்பவே ஒரு இன்ஜுரி கன்சர்னில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போன்ஸ் பெயின் அண்டு ஹிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பல சர்ஜரிஸ் செஞ்சதன் காரணமாக இப்போ ஒரு சில வருஷத்துக்கு இவரால் நடக்க முடியாது, ஒரு சப்போர்ட் இல்லாமல் இவரால் நடக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவருடைய லெகசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பல யங்ஸ்டர்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்காரு. இன்னி வரைக்கும் பாடி பில்டிங்கில் இருக்கக்கூடிய பல பேருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்காக ரானி கோல்மன் இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை. இவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இங்கே இருக்கவங்க யார் ஒருத்தரும் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை மட்டும் நீங்கள் நம்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஹார்ட் ஒர்க் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஒரு உலகத்தில் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படிங்கிறதா ரானி கோல்மனோடைய ஒரு குவேட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.